இந்தியா vs நியூசிலாந்து T20 சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இந்தியா 4-1 கன்வின்சிங்காக நியூசிலாண்டை தோக்கடிச்சிட்டாங்க. நியூசிலாந்து வந்து ஒரு காம்படிஷனே கொடுக்கல இந்தியாவுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை இப்படி கூட சொல்லலாம், இந்தியா அவுட் பிளேட் நியூசிலாந்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியன் டீம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. 4-1 ஜெயித்தாங்க. இந்த 4th T20யுமே வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டாக விளாண்டாங்க. இல்லைனா 5-0 கூட சீரீஸை ஸ்வீப் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி போச்சு இந்த சீரீஸ் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு T20 பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு 230 போஸ்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு அபிஷேக் சர்மா ஒரு சூப்பர் 84 சம்திங் அடிச்சிருந்தார். ப்ளஸ் ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங்கை வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்புக்காக நிறையா சீரீஸ் வாய்ப்பு கொடுக்காம மறுபடியும் எடுத்திருந்தாங்க. அதை வந்து ரிங்கு ப்ரூவ் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். ஒரு ஃபினிஷிங் கேமியோ ஆடி கொடுத்துருந்தாரு. நியூசிலாந்து வந்து சேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. கிளென் ஃபிலிப்ஸ் மட்டும்தான் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார். அப்படியே செகண்ட் T20 வந்திங்கன்னா நியூசிலாந்து ஒரு 200+ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது இந்தியா வந்து ஒரு 15-16 ஓவர்லேயே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா சஞ்சு 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ணல. பட் அந்த மேட்ச் வந்து இஷான் கிஷானுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. இஷான் கிஷான் ஒரு குயிக் ஃபயர் 76. அப்புறம் சூரியகுமார் யாதவ் மச் நீடட் 50 ஒரு 80 யார்ட் அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. சிவம் தூபி ஒரு சின்ன ஃபினிஷிங் நாக்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ தேர்ட் T20 வந்துட்டிங்கன்னா ஜஸ்பீத் பும்ரா பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் நல்லா போட்டு நியூசிலாண்டை வந்து 150லேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 153 ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் ஒரு 10 ஓவரோ 11 ஓவர்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் ஒரு அபிஷேக் ஒரு 60 யார்டு, சூரியகுமார் யாதவ் ஒரு 50, ஒரு ஈஸி சேஸ். அந்த மேட்ச்சில் கூட அபிஷேக் ஆஃப் சைடில் சூப்பராக விளாண்டார். அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கனால ஷோல்டருக்கு கீழே ஷார்ட் பால்லாம் போட்டால் தூக்கி வெளியில் கடாச்சிடுறாரு. ஸோ வேறு லெவலில் ஆடினார். இந்த பேட்டில் ஸ்ப்ரிங் வச்சுருக்க மாதிரி பட்ட பால்லாம் 4-6 போச்சு. அந்த மேட்ச் கடைசியில் முடிச்சுட்டு எல்லோரும் பேட்டை கூட வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ். ஏன்னா உண்மையாலுமே ஸ்ப்ரிங் இது வச்சு விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ 4th T20 வந்துட்டிங்கன்னா இந்தியா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு பேட்ஸ்மேன் கம்மியாக போனாங்க. ஸோ நியூசிலாந்து வந்து ஒரு 215 அடிச்சிருந்தாங்க. டிம் சைஃபர்ட், தரல் மிச்சல் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி 200+ போஸ்ட் பண்ணாங்க. இந்தியா வந்து 4-5 குயிக் விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. இருந்தாலும் சிவம் துபேயோட லேட் சர்ஜ்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஃபைட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஸோ சிவம் துபேயோட பேட்டிங் வந்து அந்த மேட்ச்சில் ஒரு பாசிட்டிவ். 5th T20 வந்துட்டிங்கன்னா ஒரு பிளிஸ்டரிங் நாக் பை இஷான் கிஷன் 270 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியா. இஷான் கிஷான் ஒரு 100, சூரியகுமார் யாதவ் இன்னொரு 50, 60க்கு மேலே அடிச்சிருந்தார். ஹர்திக் பாண்டியா ஒரு கேமியோ பண்ணியிருந்தார். ஸோ 217 ஒரு 217 ஒரு எக்ஸப்ஷனல் டோட்டல் அடிச்சிருந்தாங்க. ஸோ 270 சேஸ் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. பட் ஃபின் ஆலன் ஒரு பாசிட்டிவ் ஃபார் நியூசிலாந்து. ஸோ ஒரு 80 அடிச்சிருந்தார். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 சம்திங் அடித்து தோற்றுட்டாங்க. இருந்தாலும் சம் பாசிட்டிவ்ஸ் நியூசிலாந்து இந்த T20 சீரீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்தியா என்னென்ன நல்லா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பேட்டிங் வாஸ் டிஸ்ட்ரக்டிவ். சஞ்சு சாம்சன் மட்டும்தான் இந்த சீரீஸில் ஃபார்மில் இல்லை. மற்றபடி எல்லாருமே சூரியகுமார் யாதவ் சொன்ன மாதிரி ஐம் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம், ஐம் ஷார்ட் ஆஃப் ரன்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். ஹீஸ் பேக் டு ஃபார்முக்கு வந்தது மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் த சீரீஸ் வேறு. ஸோ இட்ஸ் a கிரேட் நியூஸ் ஃபார் இந்தியன் டீம். ஸோ சஞ்சு மட்டும்தான் இந்த சீரீஸ் ப்ளே பண்ணல. அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு நல்ல சீரீஸ், ப்ளஸ் இஷான் கிஷானுக்கு ஒரு நல்ல சீரீஸ், சூரியகுமார் யாதவ். அப்புறம் லோயர் மிடில் ஆர்டருக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சிவம் தூபே, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா அவங்க 3 பேருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டிங் இஸ் கம்ப்ளீட்லி செட்டில்ட் அவுட். ஸோ பவுலிங்க்கு வந்தால் பூம்ரா விளாண்ட மேட்சஸ் பூம்ரா நல்லா போட்டார். வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ அர்ஷதீப் சிங் கடைசி மேட்ச்சில் ஒரு 5 எடுத்திருந்தார். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா வெரி ஸ்ட்ராங். ஸோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவங்களோட கடைசி ப்ரிப்பரேஷனை முடிச்சிட்டாங்க. இந்தியா வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்க 2024 டைட்டில் வந்து ஹோமில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல் பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குது. ஸோ பெரிய வீக் லிங்க் இருக்குன்னே சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஸோ பேட்டிங்கெல்லாம் அப்படியே கதி கிளங்க ஆப்போனண்ட்டையெல்லாம் மேட்சுக்குள்ளேயே விட மாட்டுறாங்க. 10 ஓவர்லேயே எதுக்கடா பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிடறாங்க இந்தியன்ஸ். நியூசிலாந்து வந்து 5 மேட்சுமே வந்து பெரிய லைக் 4th மேட்சை தவிர எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வசம் போகலை. பட் இதிலிருந்து சில பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். ஃபின் ஆலன் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார். டிம் சைஃபர்ட் ஒரு 2 மேட்ச் சின்ன கேமியோஸ் அடித்தார். இல்லை ஒரு 50 கூட அடித்தார்னு நினைக்கிறேன். அது போக கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன். ப்ளஸ் மிச்சில் சாந்தனோட பேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் தரல் மிச்சலோட கேமியோஸ் 2-3 கேமியோ ஆடினார் தரல் மிச்சல். தீஸ் ஆர் த பாசிட்டிவ்ஸ். ஸோ பேட்டிங் இஸ் ஓகே தான். மேபி இந்தியன்ஸ் அவுட் பிளேட் பண்ணியிருக்கலாம். பட் இது ஒரு நியூசிலாந்து டீமும் ஓரளவுக்கு டீசெண்டான டீம் தான். ஸோ அவங்களும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவுலர்ஸ் ஹென்ரி அண்டு
மேட் ஹென்ரியும் ஜேக்கப் டஃபியும் நல்லா தான் போட்டாங்க. அவங்க வந்து பிளேயிங் 11ல் கண்டிப்பாக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சல் சாந்தனர் வந்து இந்த சீரீஸில் அவரோட பவுலிங் எடுப்பலனாலும் ஐ திங்க் T20 வேர்ல்ட் கப்பில் நல்லா தான் போடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ மூவிங் ஆன், ஸோ திஸ் இஸ் த அவுட்கம். ஸோ T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இந்தியா ஒரு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸோடு உள்ள போகிறாங்க. த்ராஷிங் நியூசிலாந்து 4-1. நியூசிலாண்டு என்ன தான் 4-1 தோற்றுருந்தாலும் they will take some positive out of this series and look forward for the World Cup.